ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான வார்த்தை டெண்டன்சி. டெண்டன்சி அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு போக்கு, மனப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குணம் சரியா, அவங்களுக்கு வந்து அந்த டெண்டன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த குணம் அதிகமாக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அவனுக்கு வந்து அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, மற்றவங்கள இல்லை அவங்க வந்து ஒரு புவரான சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா இவன் வந்து தானாகவே போய் அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மித்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் வந்து அவனுக்கு இருக்குது. ஹீ ஹேஸ் ஹெல்பிங் டெண்டன்சி, ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவனுக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்குது. ஓகேயா, அதுக்கு தான் அந்த பேர் அந்த டெண்டன்சின்னு சொல்கிறது. ஓகே, அந்த மனோ பக்குவம் அதுதான் ஹெல்பிங் டெண்டன்சி. பாய். அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் படிக்கவே மாட்டேங்கிறீங்க இங்கிலீஷ் வந்து. ஸோ அதிகமாக வாசிங்க. வாசிச்சுட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தான் நான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னா அது என்றைக்குமே முடியாது. ஸோ அதிகமாக நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ பேச ஆரம்பிச்சிருங்க. பேசினா மட்டும்தான் உங்களோட ஃப்ளூயன்சி வந்து டெவலப் ஆகும். ஓகேயா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.